ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பொண்ணு டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பொருள் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச முல்தானி மிட்டி அப்படிங்கிறது பவுடர் தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த பவுடர் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது முல்தானி மிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சிங் மெட்டீரியல் தாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணும், அதுதான் அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு நம்ம இதில் 18ஆம் நூற்றாண்டில் இதை கண்டுபிடிச்சாங்க. அதாவது இப்போ அந்த டைம்லலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓல்டு மானுமெண்ட்ஸ், அந்த பழைய பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இதில் லைம் இருக்கிறதால நல்லா க்ளீன் ஆகுது, அதோட பாலிஷ்லாம் அப்படியே ஃபுல்லாக திருப்பி வந்துடுது அப்படின்னு சொல்லி தான் இதை பார்த்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகி, இது சூப்பரான க்ளீனிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. இதை நல்லா யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 நல்லா டெவலப் ஆகி நிறைய அதை பார்த்து இதெல்லாம் இருக்குது, ஸோ இது நம்ம ஃபேஸுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது அப்படின்னு நினச்சி இப்போல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஃபேஸுக்கு போடுறது, அப்புறமா எங்கேயாவது ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு போட்டு சரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம டே டு டே லைஃப்பில். ஏன்னா இது ரொம்ப நம்ம ஈஸியாக வாங்குகிற மாதிரியும் இருக்கும். நம்ம ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. அதை ஒரு பேக் ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப அஃபோர்டபுளானதும் கூட. ஸோ இது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு பிம்பிள்ஸ் மட்டும்தான் போகும், ஃபேஸ் மட்டும் தான் பிரைட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் உண்மைக்குமே நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி இதை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின் நீங்கள் பேக் அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஏன் க்ளோ ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்டு, அந்த டெட் செல்ஸு, இது எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிடுது. அதனால நம்ம ஸ்கின்னோட க்ளோ நமக்கு திருப்பி வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதாவது மினரல்ஸ்னால் அலுமினியம் சிலிக்கேட்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த தேவையில்லாத இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். அது மாதிரி அதுக்கு அப்சர்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். நல்லா க்ளோவாக ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ். நீங்கள் அந்த பேக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரி இந்த முல்தானி மிட்டி யாருக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஆயிலி ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இதை நல்லா யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆக்னி சொல்லுவாங்க, ஃபேஸ்லலாம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கும் இது சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. அது மாதிரி இதில் லைம் கண்டென்ட் இருக்கிறதால நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பாக்டீரியாஸ், ஃபேஸ்லேயோ நம்ம பாடியிலையோ இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இது ரிமூவ் பண்ணும். அந்த நம்ம ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி அழுக்கு, ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு, அது எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளீனாக சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி இது ஏதாவது நம்ம இந்த ஆக்னினால் ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதாவது ரெட்டாக அங்கங்கே இருக்கும் நம்ம ஃபேஸில், கழுத்தில், அந்த மாதிரி இடத்துலலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க அந்த போர்ஸ் எல்லாம் போய் நல்லா நம்ம ஸ்கின் டைட்டன் ஆகுங்க. டைட்டன் ஆகிட்டு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடும் நம்ம ஃபேஸில். ஸோ இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதே மாதிரி இதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது இதை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணால் இந்த எஃபெக்ட்லாம் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முல்தானி மெட்டியை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும், அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும், இந்த 2 ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகிட்டா அப்படின்னா லைன்ஸு அந்த மாதிரிலாம் லைட்டாக லைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கின்னுக்கு எப்போவுமே ஆயில் கண்டென்ட் தேவை. அது ரொம்ப இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஆயிலி ஸ்கின் சொல்லுவோம். நார்மலாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது தான். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் ட்ரையாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ட்ரை ஆயிரும். ஸோ அவங்க வந்து இதை வந்து ரொம்ப, அதாவது வாரத்துக்கு 3 தடவை 4 தடவைன்னு யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எப்போ ஒரு மாதத்துக்கு 2 தடவை அப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இதை வந்து ஓவர் நைட் போட்டெல்லாம் தூங்குவாங்க ஒரு சிலர் வந்து, ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எந்த பேக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரை வந்து எடுக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் போட்டாலே அது நல்லா காஞ்சி நம்ம கழுவும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓவர் நைட் கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ், மினிமம் 8 ஹவர்ஸ் to 12 ஹவர்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் எந்திரிச்சு அவ்வளோ தூரம் அப்போ எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது இன்னும் ட்ரையாக இருக்கும். அப்போ நீங்கள் 20 மினிட்ஸ்க்கே உங்கள் ஸ்கின் அவ்வளோ ட்ரை ஆகுது அப்படின்னா ஓவர் நைட்னால் எவ்வளோ ட்ரை ஆகும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபுல் நைட்டெல்லாம் போட்டு தூங்காதீங்க. அது மாதிரி அது தெரியாமல் வாயில் போயிடுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் அது வந்து வாயை டக்குன்னு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அது உள்ளக்க போனால் வந்து ரொம்ப பாய்சன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முல்தானி மெட்டி வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம், ஒரு சிலருக்குலாம் வீசிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க. ஏன்னா இதில் இருக்க கூலிங் எஃபெக்ட்னால அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உடம்புக்கும் இது கொஞ்சம் குளிர்ச்சி. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அது மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து வீக்லி 2 இல்லை 3 யூஸ் பண்ணலாங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ், அதாவது மந்த்லி 2 இல்லை 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதுங்க. அதுவே நல்ல எஃபெக்டாக இருக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வீக்லி 3 இல்லை 2 யூஸ் பண்ணுங்கள். போக போக உங்கள் ஸ்கின் டோனை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் அந்த யூசேஜை வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் வந்து முல்தானி மெட்டியோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை யூஸ் பண்ணி நிறைய ஃபேஸ் பேக்கு, அப்புறம் ஹேர் பேக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.